வாஜ்பாய் அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்தது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அரசியல் நாகரிகம் இல்ல, அரசியல் இல்ல சார். வாஜ்பாய் அவர்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு யார் உதவி செஞ்சாங்கிற கேள்வி சேர்த்தே வருது இல்ல. அவங்க சொன்னதுக்கு பதில். ஆனா இன்னொரு சகாஸ் ஒரு முக்கியமான விஷயம் வைக்கிறார், உங்கள்கிட்ட தான் வர முக்கியமான விஷயம் வைக்கிறார். தென்னிந்தியாவுடைய வளர்ச்சி அரசியலுடைய மாடலை, அதனுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் எடுத்து அங்க செயல்படுத்துறாங்க, நல்லது, அதுதான் வெற்றிக்கான வாய்ப்பாகவும் இருக்குங்கிறார். அதே நேரத்தில் நீங்க என்ன பண்றீங்க, தென்னிந்திய தேர்தல் முடிஞ்ச பிறகு தென்னிந்தியர்கள் உங்களை எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்கன்னு உத்தரப்பிரதேசத்தில் போய் இந்த டிவைடை உருவாக்குறது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. பிரதமரே அந்த டிவைடை உருவாக்குறாரு. சமஸ்தார் நிறைய கருத்துக்கள் அவர் சொன்னாங்க. அதில் இந்த ஒரு கருத்து நீங்கள் முன்வைக்கிறீங்க. அதாவது நீங்கள் குறிப்பிட்டு சொன்னது என்ன, அந்த இப்போ தென்னிந்தியாவுடைய அல்லது வளர்ச்சி 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 அதாவது அவர் சொன்னதில் நான் சொல்ல வந்தேன், டக்குன்னு பாயிண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு. மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாம் பெயர் மாற்றி, இப்போ உதாரணத்துக்கு இந்த மகளிருக்கு விடுதி கட்டுற திட்டம் இன்னைக்கு நாங்கள் ஆரம்பிக்கல, அது ஆரம்பிச்சு பல ஆண்டுகள், போன ஆட்சி முடிவிலேயே அந்த திட்டம் தீட்டப்பட்டது, கொண்டு வரப்பட்டது. அதுக்கு இன்னைக்கு தான் மகளிர் விடுதின்னு பேர் மாத்துறாங்க. ஒவ்வொரு திட்டங்களும் இதை சொன்னா இப்ப நம்ம விவாதம் நீண்டு போகும். எனக்கு தெரிஞ்சு மத்திய அரசின் அத்தனை திட்டங்களுக்கும் லோக்கல்ல இங்க நம்ம சிஎம் படத்தை ஒட்டி தான் அவங்க பேரை மாத்தி இங்க அறிவிக்கிறாங்க. அது நாங்கள் ஹிந்தியில வச்சிருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு பேரை மாத்தி சொல்றது. அதனால யாருக்கும் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் பெரும்பான்மையான பணத்தை 75% நாங்க கொடுக்குறோம்ன்றாங்க ஸ்டேட். அதாவது ஒவ்வொருத்துக்கும் ஒரு பங்கீடு இருக்கு, ஒரு பங்கீடு இருக்கு. அது ஒரு தவறான கருத்து. பொசிஷன் சார். மோடி வீடு கட்டும் திட்டம் சொல்லல. ஆமா, இந்திரா ஆவாஸ் யோஜனான்றத பிரைம் மினிஸ்டர் இப்ப நாளைக்கு ராகுல் காந்தியே பிரைம் மினிஸ்டர். ஸ்டேட் கவர்மெண்ட் அது உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்கன்னா இந்த கேள்வி அவங்க எதிர்கேள்வி வைக்கிறாங்க. உண்மை என்ன, பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் அது ரூரலா இருக்கட்டும் அர்பன் ஆகட்டும் எல்லா இடத்துலயும் கூடுதலான தொகையை மாநில அரசாங்கம் கொடுக்குது, கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒவ்வொரு திட்டத்துக்கும் மத்திய அரசு பெரும்பான்மையான இல்ல சார், அதுல தான் முடியலன்றாங்க. 60-40 இல்ல, தவறான கருத்து. அது தவறான கருத்து. இல்ல அது நிதியமைச்சர் அவர்களுடைய முன்வைக்கப்பட்டது, அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அது எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வந்தா நாங்க கன்சிடர் பண்ணுவோம் தான் சொன்னாங்க. தவறான கருத்து அல்ல, அதுதான் அவங்க டேட்டாவோட கொடுக்குறாங்க ஸ்டேட். இதை நான் தாண்டி போகணும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு அதுக்கான தரவுகள் இல்லை. அடுத்த விஷயம் நான் சகோதரிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு பாஜக செய்தி தொடர்பாளர் நான் சொல்ல மறந்த விஷயங்கள் கூட அவங்க பேசினாங்க. என்னன்னா பாரத பிரதமர் அவர்கள் இப்போ மேடையில் பேசும்போது அவர் மக்கள் எப்படி பார்ப்பார்கள், தலைவரா பார்ப்பாங்களா, பிரதமரா பார்ப்பாங்களா, பிரதமரா தானே பார்ப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா மக்கள் எல்லாரும் அவர் பிரதமராக முடிவு செய்து விட்டார்கள். அது அவங்க ஏற்றுக்கொண்டதுக்கு நன்றி சொல்லணும். ரெண்டாவது விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே காங்கிரஸோட இது அமெரிக்கா என்ன நினைக்கும், மற்ற ஊர்கள் வெளிநாடுகள் என்ன நினைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நீங்க தானே சொன்னீங்க வெளிநாடுகள் எல்லாம் பெரிய அளவுக்கு மதிக்கக்கூடிய தலைவராக பிரதமர் இருக்கிறார். அதுக்காக இல்ல, இப்ப நான் எதுக்காக சொல்ல வரேன்னா நீங்க பாத்தீங்கன்னா மணிசங்கர் ஐயர் என்ன சொல்றாரு, பாகிஸ்தானை பார்த்து அணுகுண்டு வச்சிருக்காங்க ஜாக்கிரதையா இருங்கிறாங்க. இப்படித்தான் இவங்க வெளிநாடுகளுக்கு பயந்து இவங்க ஆட்சி இத்தனை நாள் நடந்திருக்கு, ஸ்திரத்தன்மையோட நடக்கல. 2-3 மரணங்கள் இந்திரா காந்தி மரணங்களாலையும் ராஜீவ் காந்தி மரணத்தினாலையும் பெரும்பான்மை வந்ததே தவிர, இந்திரா மரணத்தினாலையும் ராஜீவ் காந்தி மரணத்தினாலையும் பெரும்பான்மை வந்ததே தவிர மத்த நேரம் எல்லாம் காங்கிரஸ் தடுமாறி தள்ளாடி கொண்டுதான் இருந்தது. காங்கிரஸ் உங்களுக்கு 2019 மெஜாரிட்டி வந்துச்சு. மரணங்களால மட்டும்தான் அது வாழ்ந்தது. காங்கிரஸ் கட்சி தலைவர்களின் மரணங்களால வாழ்ந்தது. தியாகம் சார், நம்ம சொல்ல வரோம்னா அவங்க ஸ்திரத்தன்மை சுதந்திர போராட்ட காலத்துல வந்த வாக்குகள், அதன் பிறகு அவங்க தொடர்ந்து செய்த ஊழல்களால காங்கிரஸ் கட்சி 1-2 சொல்றதுக்கு அது ஒரு தனி விவாதம் வைக்கணும். காங்கிரஸ் ராஜீவ் காந்தியோட போஃபர்ஸ் ஊழல் ஆரம்பிச்சு, அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மா ஊழல் ஆரம்பிச்சு, பயங்கரமா மோடி அவர்கள் கொண்டாடப்படுகிறார். இந்தி கூட்டணி ஒட்டுமொத்தமுமே ஊழலில் நிரூபிச்சிருக்கணும் சார். ஆட்சி பொறுப்பு நாங்க நிரூபிச்சிருக்கோம் சார். ஒற்றை ஊழல் கூட இல்லாம இல்ல சார். அவங்க மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டை நீதிமன்றத்தின் மூலமாக
நிரூபிச்சிருக்கணும்ல, ஏன் கண்டிப்பா, பண்ணல? கண்டிப்பா. 10 ஆண்டுகள்ல ஏன் செய்ய முடியலன்னு கேள்வி இருக்குல்ல. அவங்க எல்லாத்தோட மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு மகுடம் சூட்டினது என்னன்னா, இவர்கள் ஆட்சியில தான் நீதிமன்றம் மிகச்சிறப்பாக செயல்படுகிறது, நீதிமன்றம் அழகாக செயல்படுகிறது. அதாவது எங்க ஆட்சியில நீதிமன்றத்தில் எந்த தலையீடும் இல்லை, எந்த தலையீடும் இல்லை. அந்த நீதிமன்றம் தன் கடமையை தெளிவாக செய்யும். நீதிமன்ற கடமையை செய்யும் போது ஊழல் பண்ண பேர் உள்ளே போவார்கள். சர்வே முடிவு